மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் அவர்கள் பேசவே மாட்டேன்றார், அமைதியாக இருக்காருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேசினாரு. என்ன சார் நடந்தது? முதல்ல விஜய் அவர்கள் பனையூர்ல இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வராமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசுறது நம்ம கேட்டிருப்போம். பட் அவரும் பொறுத்து பார்த்தாரு. சரி, வெளில கூப்பிட்றாங்க, நம்மளும் வந்துடும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். வெளில வந்தவர மக்கள் என்ன பண்ணாங்க, நேராக கூட்டு கொண்டு சட்டசபையில் முதலமைச்சர் உட்கார வச்சுட்டாங்க. அவர் பாட்டு சும்மா இருந்திருப்பார் இல்லையா? இப்போது சட்டசபையில் அவர் உட்கார்ந்துட்டு என்ன பேசணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோங்கிற விஷயத்தை பேசுறது 2-3 தடவை பேசியிருக்காங்க. சில குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுட்டு பேசுறது முயற்சி பண்ணும்போது இங்கே மற்றவர்களுடைய பார்வையில் நிறைய தமிழக முதலமைச்சர் மேல் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, தமிழ் அரசு மேலே வச்சாங்க. சில பேர் தமிழக முதலமைச்சரை இந்த கேலியும் செய்த சம்பவம் இருந்தது. அது சபாநாயகர் வார்னிங் கொடுத்தது ஒன்று இருந்தது. பட் இங்கே சட்டசபைக்கு மக்கள் பிரச்சனையை என்ன தேவைங்கிற ஒரு பிரச்சனையை எதிர்கட்சிகள் பேசாமல், குறிப்பாக நிறைய அரசு மீது குற்றச்சாட்டுகளையே பொத்தாம் போக்கில் வச்சுக்கிட்டே போய் விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. இதற்கு வெளியில் சில பேர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாங்க, பேசினா தானே, கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உம்முனே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மற்றவர்கள் பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவர் பேசுனா என்ன ஆகும், ஏற்கனவே ஆதவர்ஜினன் சொல்லும் போது 5 நிமிஷத்தில் பேசி என்னாச்சுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். பட் அவர் பேச ஆரம்பிப்பார், அதற்கு முன்னாடி தேவையில்லாமல் இவங்க பேசி வெளியில் சொன்னது மாதிரி பேசுன்னு சொல்லும் போது தான் இன்றைக்கு சட்டசபை கூடும்போது அவர் எடுத்த அந்த பேச ஆரம்பிக்கும் போதே ஃபயரான ஒரு ஸ்பீச் இன்றைக்கி அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நேஷனல் மீடியாவில் ஃபயர் ஸ்பீச் முதலமைச்சர்னு சொல்லி இன்றைக்கி பிரபலமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு அதை நிறைய கமெண்ட் செக்ஷன்லையும் தெரிக்க விட்டார் முதலமைச்சர், கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனால் இங்கே முதலமைச்சர் பேச முக்கியமாக நிறைய அவருடைய இந்த 40 நாள் என்ன பண்ணாங்கிற விஷயத்த அவர் தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லிகிட்டே இருக்கார். நான் முதலமைச்சரை பதவி இருக்கும் போதே மக்கள்கிட்ட கொஞ்சம் டைம் வேணுங்கிறத நான் சொல்லிட்டு, என்ன நடந்திருக்கு அதை கண்டுபிடிக்கிறதே டைம் எனக்கு வேணும். அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் நான் வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியும். அப்போ அதை நான் செய்வேன், அது என்ன இருக்குன்னா தான் என்னால் செய்ய முடியும், பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ எதிர்கட்சியை நேற்று பயங்கரமாக பேசுனதுக்கு எல்லாமே அமைதியாக உட்கார்ந்து ஆளுங்கட்சியினர் எல்லாமே கேட்டிருக்காங்க. முதலமைச்சரும் பதில் சொல்லாமல் அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கார், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கார், என்ன அவற்றிருந்து வருது. அப்போ நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல, அப்போ அது கேட்டுட்ருக்காரு அமைதியாக. மற்ற அத்தனை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. பட் நீங்கள் கேள்வி கேட்டு பேசும்போது அவர்கள் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கே தமிழமைச்சர் பேசுகிறான்னு சொல்லி தான் இன்றைக்கி பேசும்போது ஒன்றா லிஸ்ட்டை போட்டு சொல்லும் போது பார்த்தா அங்கே அப்படியே புகைச்சல் எதிரணியில் எல்லா பேருக்குமே உருவாகுது. அசால்ட்டாக ரொம்ப கேஷுவலாக, அதுதான் மற்றவர்கள் மாதிரி இந்த புது அரசியல் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, புரிய வச்சுருக்காங்க. அதுதான் அவரும் பண்ணுறார். உங்கள் அரசியல் வேறேன்ட்டார், என்னோடய அரசியல் வேறேங்கிட்டார். அப்போ இங்கே பேசும்போது பார்த்தா முக்கியமாக சில இந்த லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்ட விஷயத்த சொல்கிறார். முக்கியமாக 40 நாள் நான் என்ன பண்ணியிருக்கேன் மக்களுக்கு. அவர் ரொம்ப ஹைலைட் எடுத்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். டாஸ்மாகில் உருவாகிற பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை ஓப்பன் பண்ணும்போது அங்கே சவுண்டுகள் சலன்னு வருது. இங்கே இப்போ சபாநாயகரும் முதலமைச்சர் பேசட்டும் இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீறி சவுண்டு வருது, முதலமைச்சரை பேச விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஒட்டுமொத்தமாக கோஷம் போட்டால் கொஞ்சம் ஆஃப் ஆகுங்க. அவர் குறிக்கோளோட என்ன, நீங்கள் கேட்டதுக்கு நான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் பேசாமல் இருந்திருப்பார். நீங்கள் கேட்டீங்க, பல கேள்விகள் கேட்டீங்க, அதுக்கு பதில் நீ சொல்கிறார், நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்னென்ன ஏதுங்கிறத. அப்போது இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது மக்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்குது. என்ன பார்ட்டி ஃபண்ட் இதுன்னு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது, டாஸ்மாகில், சிஎம்டிஏல எவ்வளோ, டாஸ்மாகில், சிஎம்டிஏல இவ்வளோ விஷயங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு போகுது. இது எல்லா கவர்மெண்ட்லையும் ஆச்சரியமே பார்ட்டி ஃபண்டுங்கிறது வருது. அது எங்கே வரணும்னா மக்கள்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க, ஒரு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்குறீங்க, இது பார்ட்டி ஃபண்ட், அது அரசு கஜானாவுக்கு வரணும். ஆனால் இங்கே எங்கே போயிருக்குன்னா அரசு கஜானாவுக்கு வராமல் வெளிநபர்களுக்கும் போயிடுச்சு, சம்மந்தப்பட்டவர்களுக்கும் போயிடுச்சு. அதை விளக்கம் கொடுக்குறாரு.
அதுக்கு கோஷங்கள் நிறைய வருது. அப்போது நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது அவர்கள் அமைதியாக உட்காந்தாங்கன்னா, அந்த கேள்வி கேட்டது ஒரு பதில் வரும்போதும் நம்ம உட்கார்ந்து கேட்டால் தான் அதுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும். எது சரி எது தவறுல அவர் சொல்கிறது சரியா தவறான்னு மக்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் இங்கே சலசலப்பு வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லஞ்சத்தையும் ஊழலையும் நான் முக்கியமாக ஒழிச்சிட்டே இருக்கேன் அப்படின்ட்டாரு முதலமைச்சர். இப்போ லஞ்சத்தை வந்து யாரும் வாங்கக்கூடாது, முக்கியமாக எங்கள் கட்சியில் யாரும் வாங்க மாட்டாங்க, எங்கள் அரசு வாங்காது, அப்படி வாங்க கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாரு. இதற்கு மேற்பட்டு யாராவது லஞ்சம் இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற முறையிலையோ லஞ்சத்திலேயோ வாங்கி இருந்தாலும் அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கே எல்லாம் பரபரப்பாக வந்து டோட்டலாக வெளிநடப்பு செய்கிற ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் இங்கே நீங்கள் வெளிநடப்பு செய்யும் போது இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது மக்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியும், நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது. இப்போ முதலமைச்சர் வந்து ஃபுல்லாக விளக்கத்தை கொடுத்துட்டார். எவ்வளோ பணம் வருது அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎம்டிலேயே பல கோடிகள் வருது, டாஸ்மாக்லேயும் வருது. வருஷத்துக்கு இவ்வளோ கோடிகள் அப்படின்னா அது எங்கே போகுது? இப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்கள்ல, புரிய வைக்கணும்ல. அப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்டுங்கும் போது இங்கே வருதுன்னா அப்போ ஆதவர்ஜனா உடனே அவர் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னாங்க, எந்த பார்ட்டி சொல்லலை அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அப்போ பொதுவாக யார் வந்து பார்ட்டி ஃபண்டுற முறையில் நம்ம வாங்கியிருக்கோமோ, மக்களை ஏமாற்றம் செஞ்சுருக்கோமோ, மக்களுடைய பணத்தை நம்ம வந்து எடுத்துருக்கோமோங்கிறத விஷயத்தை உணர்ந்து வந்து கண்டுபிடிக்க போனோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் அவர் விடமாட்டேங்கிற விஷயத்த சொல்கிறார். பட் இங்கே வந்து தெளிவான ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு புரிய வச்சுருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். பட் இவருடைய ஆட்சியில் சிறப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தையும் தந்தி அவர்களுடைய மீடியாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா போட்டு மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் பாடின ஒரு பாட்டை ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு தவறு செய்தால் அதை திரும்ப செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1965 எங்கள் வீட்டு பிள்ளையில் பாடின ஒரு பாட்டு இருக்குது. அப்போ அவர் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை கருத்தில் வச்சு எழுதின பாட்டு அதுதான் இங்கே ஜனநாயகங்களே லீடிங் கொடுத்து போனார் ஃபஸ்ட்டு அவருடைய இதில் காமிக்கும் போதே. பட் அதை வந்து கோட் பண்ணி தந்தி டிவி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் வழியில் சிறப்பாக ஒரு ஆட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் போது வந்து இந்த ஊழல் இல்லாததையும் லஞ்சத்தையும் ஒழிச்சிட்டாரு, சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்தை தந்தி மீடியா வந்து சொல்கிறதுன்ற விஷயத்தை இங்கே நோட் பண்ணி அது ஒரு நன்றி தெரிவித்து ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ ஒரு மீடியா வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அது சரியாக இல்லைன்னா பண்ண மாட்டாங்க, கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இங்கே வந்து மக்களுக்கு புரியும் போது நிறையருடைய அந்த தொழிலதிபர் எல்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் பார்க்கும்போது தான் இங்கே லஞ்சம்ங்கிறத வந்து இந்த கமிஷனுங்கிறத வந்து கரப்ஷன் டோட்டலாக ஒழிச்சிருக்காங்க, எனக்கு ஈஸியாக நாங்கள் வந்து வேலைகள் ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டவர்களே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கோம், வேலைகள் உடனடிக்குது, போன உடனே எங்களுக்கு என்ன வேலையை 2 நாளில் முடிச்சு கையில் கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் பல வருடங்களாக எந்த கட்சியுமே எந்த ஆட்சியுமே எங்களுக்கு பண்ணது கிடையாதுன்றாங்க. இப்போ இவ்வளோ விளக்கங்களை ஒரு தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் உட்காந்து நேற்று கேள்வி கேட்டதுக்கு பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கேள்விக்கும் போது பதில் வரும்போது நீங்கள் சபையில் இருந்து அதற்குரிய ஒரு பதிலை வந்து சபாநாயகர்கிட்ட வாய்ப்பு கேட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துனாங்கன்னா மக்கள் புரியறது வாய்ப்பு இருக்கும். இப்போது ஒரு சைடு போகும்போது மக்கள் நம்புறது வாய்ப்பு இருக்கும்ல. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். அதுதான் அவங்களுடைய கூட்டத்தில் இருந்து வரையிலும் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போதே பதிலடி கொடுத்துருந்தோம்னா எதிரணிக்கு சரியாக இருந்திருக்கணும். எதிராளியே நான் வந்து கால்குலேட் பண்ணலை, அப்போ அவர் சொல்கிறது எல்லாமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுச்சுன்னாங்க. இப்போது அதே தான் போகுது. இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு தான் இருக்குது. அதை தான் அவர் தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. 8 கோடி மக்கள் நம்பி நாங்கள் இருக்கோம், அவர் நல்லது செய்கின்ற போகுது இருக்குன்ற விஷயத்த சொல்கிறார். ஆரம்பத்திலேருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லும் போது ஒரு லிஸ்ட்டே எடுத்தார். 2009 என்னென்ன பண்ணியிருக்கோம், ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், விஜய் மக்கள் மன்றம், ஒரு டீட்டெயிலே சொல்லிட்டார். ஜல்லிக்கட்டில் வந்தது, அந்த மழை வெள்ளம் வரும்போதே இவ்வளோ விஷயங்கள் சொல்லி லிஸ்ட்டை போட்டு சொல்லிட்டார். இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஈழத்தமிழுக்காக போராட்டம் பண்ணுறது, அவருடைய ஆதரவு குரல் கொடுத்தது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ அமைச்சர் 42 நாளில் எவ்வளோ பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கும் போது அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்டு பதிலை சொல்லி மக்களில் கொண்டு ரீச் ஆனோம்னா அதனால் சட்டசபையே வந்து இருக்கிற சூழ்நிலையை வந்து எடுத்து வெளில சொல்கிறது, இங்கே கோஷம் போடுறதுக்கும் பிரச்சனை உருவாக்குறதுக்கும் நீங்கள் கேள்விக்கும் போது பதில் சொல்கிறத கேட்காம போகிறதுக்கும் அப்படிங்கும்போது
இதை மக்கள் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தோம்னா இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் பேசுகிறதாங்க போயிட்டுருக்கு சட்டசபையில். பார்க்காத அரசு தெரியாமலே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு மீறி இன்னொரு விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் சொல்கிறாங்க. எங்கள் ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்துல அங்கேயும் பிளாஸ்ட் ஆகிறாரு. அதான் பிளாஸ்ட் மாரி இன்றைக்கி ஒரு ஃபயர் ஸ்பீச்சுங்கிறது தான் இன்றைக்கி மீடியா பூரா போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. சிபிஐமும் வந்து அவருடைய சொந்த ஆதரவில் முடிவெடுத்து வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இது அவர்களே சொல்லியிருக்காங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு கருத்துக்களை நீங்கள் வெளில சொல்லும் போது அவர்களுக்கு என்ன புரியும்? இப்போ இங்கே தமிழக முதலமைச்சர் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ யார் மேலே தவறுன்னு மக்களுக்கு புரியணும் இல்லையா? புரிய வச்சுட்டார். ரெண்டாவது, நான் விக்கிரவாண்டியில் போடும்போதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தை பங்குன்னு சொன்னார். அதை இப்போ செயல்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுத்த தோழர்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்கேன், அதிகாரத்திலே பங்கு கொடுத்துருக்கேன், அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்கேன். எத்தனை பெண்கள் வந்து உங்கள் இதில் அமைச்சர்களாக போட்டிங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு என்னுடைய அமைச்சரில் 4 பெண்கள் அமைச்சரில் இருக்காங்கன்ற. சமூக நீதி அது சும்மா பேசக்கூடாது, செயல்படுத்தணும். 8 பட்டியலின சகோதரர்களை இங்கே அமைச்சர்களாக நான் நியமிச்சிருக்கேன், கூட்டணி ஆட்சி தத்து உருவாக்கியிருக்கேன். இதற்கு முன்பாக கூட்டணி ஆட்சி வேணும்னா பல பதில்கள் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க அவர்கள் மேலே வந்து சுமைகளை போட்டாங்க. ஆனால் அதே மக்கள் தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க, கூட்டணி ஆட்சி தத்துவத்தை உணர்ந்திருக்காங்க. அந்த மக்கள் தான் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு, கூட்டணியில் ஆதரவு கொடுத்தவர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்கேன், 67 வருடங்களாக அமைச்சரவையிலேயே இல்லாமல் இருந்த ஒரு வரலாற்று வந்து மாற்றிருக்கேன் நான் இப்போ அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து டோட்டலாக அவருடைய ஸ்பீச் பிளாஸ்ட் ஆகியிருக்கார். இதுதான் சொன்னேன், விஜய் அவர்கள் பேச மாட்டார், பேச ஆரம்பித்தாருன்னா கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. நான் இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கும் போய்க்கிறேன். சினிமா ஷூட்டிங்கில் இதே தான், அமைதியாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, வந்தால் வந்தனுடைய வேலை உண்டு வேலையை முடிச்சுட்டு தெளிவாக போகக்கூடியவர். அங்கே ஏதாவது ட்விஸ்ட் பண்ணும் போது அங்கே ஏகப்பட்ட கோப்பட்ட சம்பவம் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே இவ்வளோ விஷயங்கள் கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் பேசும்போது எதிரில் இருக்கிறவர்கள் அந்த வெளிநடப்பு செய்யாமல் மக்கள் மதித்து உங்கள் சட்டசபை மாவட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கும் போது அவருடைய குரலாக உங்கள் தொகுதிக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, என்ன இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிராக சட்டசபை குரல் ஓங்கி ஒழிச்சிருந்தா மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அவர்களா நமக்காக நம்ம தொகுதிக்காக ஒரு போட்டோம், நம்மக்கிட்ட குரல் கொடுத்து பேசுகிறாங்க. பாராளுமன்றத்தில் வைகோ அவர்கள்லாம் பேசும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பாருங்க. அவர் அங்கே வேற எந்த பிரச்சனையும் மேக்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் இங்கே அதுதான் சட்டசபையில் வந்து இவருடைய குரலை ஒழிக்கணும். ஆனால் இங்கே வந்து அதை மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே பார்த்தா ஆளுங்கட்சியை டிவிக்கையும் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் குறைத்து பேசுவது, இவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படின்றத பேசுறது. அப்படிமா அதே மக்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை இப்போ இல்லை. மக்கள் நிறைய தெளிவாயிட்டாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி நம்ம அதுதான் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் வந்து டெக்னாலஜி எவ்வளோ மாறிடுச்சு, டெக்னிக் கொஞ்சம் மாத்திரா நல்லா இருக்கிற விஷயத்தையும் அவர் முதலமைச்சர் தான் சொல்கிறார். இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தகுந்தது மாதிரி நீங்கள் களம் மாறணும். அது இல்லாமல் ஒரு சைடே அடித்து ட்ராவல் பண்ணும்போது அங்கே மக்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் போகுது, முதலமைச்சர்கள் வந்து எதிரில் யாருமே இல்லையே, நம்ம என்ன பேசுறது இருந்துன்னா அவங்க நம்ம பேசுறதுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிற தகவலையும் இப்போ சொல்கிறாங்க. இப்போ இருக்கணும்ல, இப்போ நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டோம், பதில் சொல்லுவோம், நம்ம இருக்கணும்ல, கேள்விக்கு பதில் வருதா, வேற பதில் நம்ம இந்த பதில் கிடையாது இந்த பதில் வேணும்னு நம்ம பேசலாம்ல. அதுக்கு ஆலையிலும் என்ன பண்ணுவீங்க? ஆனால் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே பேச 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 இங்கே இபிஎஸ் வந்து ரொம்ப ஆனந்தமாக சிரித்து பார்த்துட்டு இருக்கிற அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குது, தமிழக முதலமைச்சர் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்காரு, சரியான விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா தெரியுது. அது வந்து ரசித்த சிரிப்பு, நீங்கள் நக்கல் சிரிப்பு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனந்தமாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்ருக்கார், ரொம்ப ரசிக்கிறார். படா பொண்ணு போடுறாரேப்பா இந்த விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்போது இங்கே மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து நேற்று பேசும்போது அமைதியாக இருந்தாங்க, ஆளுங்கட்சியில் உட்காந்துருந்தாங்க, எதுவுமே ஒன்றும் பேசலை, குரல் கொடுக்கல. நீங்கள் பேசுனதுக்கு பதில் கொடுத்தாங்க, இவங்க கேட்டதுக்கு நேற்று நீங்கள் பதில் கொடுத்தீங்க. அது எப்படி இருந்தது பார்ப்பதற்கு? சூப்பராக இருந்தது. பட் இங்கே இன்றைக்கு அது நல்லா இருந்திருந்தால், வெளிநடப்பு செய்யாமல் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மக்களும் அதான் விரும்புகிறாங்க.
பட் இங்கே இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுனது, தமிழக முதலமைச்சர் பேசுனது உண்மையிலேயே வந்து பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வச்சுட்டார். இப்போ அதை நீங்கள் கேட்டதுனால அவர் பேச ஆரம்பிச்சார். பேசுறதுனால மக்களுக்கு ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதில் அப்படிங்கிறாரு. இப்போ லஞ்சத்தை வாங்குறேன்னு சும்மா விட மாட்டேன்னு தகவலை சொல்கிறாரு. மக்கள் வரி பணம் அது, அதை நம்ம கொள்ளையடிக்கக்கூடாது, மக்களுக்கு தான் திரும்பி செய்யணும் பல விதங்களில் அப்படின்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் கோவப்பட்டு வெளில போனது நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஏன்னா விளக்கம் கொடுத்தோம்னா சரியா இருக்கும். மக்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டாருங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருங்க. நீங்கள் அது இருந்திருந்து பேசியிருந்தா சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் அவர் சாதாரணமாக உட்காந்துட்டு அமைதியாக சட்டசபையில் பேசாமல் இருக்காருன்னு நினைக்க வேண்டான்னு சொல்லிக்கிறதா விரும்புகிறான். அவர் உன்னிப்பாக கவனிக்கிற வேண்டிய நோட்ஸு அவரே நோட் பண்ணுறாரு. என்னென்ன ஹைலைட்டு, அவங்க என்ன ரியாக்ஷனில் பேசுகிறாங்க. எங்கள் சினிமாவில் நடித்தவருங்க ஆப்போசிட்டில் ஒருத்தர் பண்ணும்போது ரியாக்ஷன் பார்த்தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது நிழல், இது நிஜம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்காரு. நீ என்ன ரியாக்டில் பண்ணுறீங்களோ அந்த ரியாக்ஷன் இவர் கொடுப்பார். அதுதான் இல்லாத போது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணணும், பண்ணலாமா அப்படின்னு அனுமதி கேட்குறாரு சபாநாயகர்கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறார். சொன்னப்போ அந்த ஆக்ஷனை ஒன்று பண்ணிட்டு போகிறார். இதையும் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இது பண்ணும்போது நீங்கள் எதிரில் இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்கலாம். அப்போ ஏதோ ஒன்று ஆக்ஷன் பண்ணும்போதோ ஒரு பதில் சொல்லும் போதோ அதுக்குள்ள கேள்விகள் கண்டிப்பாக வரும். மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தலாம். நீ இல்லாத போது என்ன பண்ண முடியும்? இப்போ எப்படி இருந்தாலும் அதையும் சொல்கிறார். டிவியில் மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்கிற விஷயத்தையும் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த தமிழகத்திற்கும் மக்களுக்கும் நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கும் வெற்றி பெறாத தொகுதிகளுக்கும் வந்து என்ன தேவைங்கிறத புரிஞ்சுட்டு சட்டசபைங்கிறதே இதுதான். ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கக்கூடியது, அவ்வளோதான் மேக்ஸிமம். இதுவே கம்மி நாட்கள் தான். இப்போ அதுக்குள்ள விஷயங்களை பேசுனா சிறப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். நேற்று கேள்வி கேட்டதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லும்போது யாருமே இல்லாமல் எந்திரிச்சு போனது வந்து அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. வெளியில் போய் நம்ம 1000 விஷயங்கள் ப்ரெஸ் வெளியில் வெயிட் பண்ண நம்ம பேசலாம். பட் அது உள்ளே இருந்தே நம்ம பேசலாமே, அதுதானே இன்னும் வேல்யூபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதை அப்போ எதிரில் நீங்கள் பேசும்போது அது அருமையாக 1 to 1 பேசுனா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரியும். ஆனால் வெளில போய் பேசுனா நம்ம மட்டும்தான் ஒரு சைடு பேசிட்டு போயிடுவோம். அதனால் ஆட்சி மாற்றத்தை மக்கள் உருவாக்கிட்டாங்க, போய்கிட்டு இருக்கு. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை பண்ணுவதற்கான விஷயங்களை வந்து முதலமைச்சர் கையில் எடுத்திருக்காரு. ஸோ தந்தி மீடியாவும் அருமையான விளக்கத்தை ஒன்று கொடுத்துட்டாங்க. இதை விட வேறு என்ன சிறப்பு வேணும் அப்படிங்கிறதா மக்களுடைய பார்வையாக இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கு வந்து முதலமைச்சர் பேசுறது நம்ம பார்க்க முடியுது சார். ஆமாம் சார், நான் அதுதான் நம்ம ஏற்கனவே இதில் விவாதத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் 2 பேரும். சார் இவர் பேச மாட்டார் சொல்கிறாங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் நினைக்கிறேன். இவர் பேசினார்னா அது எங்கேயோ போயிடும் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருந்த அந்த சட்டப்பேரவையில் மொத்த கேள்விகளுக்கும் ஒரே பதில், ஒரே வீடியோவில் பதில். இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஒரே பதில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேட்ட மொத்த கேள்விக்கும் ஒரே பதில். நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டாரு, லிஸ்ட்டு போட்டில் கொடுக்குறாரு. அது விளக்கம் கொடுத்தா மாதிரியே இல்லை சார். அது வந்து பயங்கரமாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோவை எல்லாரும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை அந்த வீடியோ பிரித்து போடுறாங்க. இப்போ நம்ம மீடியா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பார்ட் 5 நிமிஷம் 7 நிமிஷம் 3 நிமிஷம் பிரித்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நீ மொத்த வீடியோ பார்த்தா தெரியும், எல்லாமே ஹைலைட்டான இருந்தேன். பட் அதில் விஷயங்களை பேசியிருக்கேன். டிவி சேனலே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி பேசினாரு. அதை தான் நம்ம சொன்னோம். ஐயா நீ கேள்வி கேளுங்க, உங்கள் தொகுதிகளை எது வேணாலும் கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். திரும்ப அந்த வெறுப்பு அரசியல், திரும்ப குறை சொல்றது, அது வேண்டாம். மக்களை விரும்பல பண்றது, அது வந்து வேலைக்கே ஆகாது. அது உருவகேலியில பண்றது வந்து மிகப்பெரிய அது தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். சபாநாயகர் அதுக்கு மிகப்பெரிய வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அது வந்து இந்த சட்டசபையில் வந்து பண்ணக்கூடியதெல்லாம் வந்து இப்போ 1990s 80s பண்ண விஷயங்கள். அது இன்னைக்கு காலமே மாறிடுச்சு. நீங்கள் அது தகுந்தது மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கணும், பேசணும் அப்படிங்கிறத தயவுசெய்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மக்கள் அதான் விரும்புகிறாங்க. மக்கள் மனசுக்குள்ள உள்ளே போகணும்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி மாறணும் நம்ம. அதான் இயல்பு. மாறினா சிறப்பு. அவரை விமர்சனம் பண்ணவங்களே இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் பேசியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சை நாங்களே எதிர்பார்க்கல, பயங்கரமாக ஃபயராக இருந்தது இந்த ஸ்பீச்சு. குறிப்பாக அந்த எண்டிங் இன்னும் ரொம்ப மாசாக அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்லலை, செய்தியாளர்களே பேசியிருக்கிறாங்க. வீடியோவில் போய் பார்க்க சொல்லுங்கள். அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவரை தான் கேள்வின்னு சொல்லியிருந்தாரு, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பதில் சொல்லிட்டாரு.
இன்னைக்கு வந்து சிஎம் ஸ்பீச்சை யாருமே எதிர்பார்க்கல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் திரும்ப கேட்பாங்களா சார் சிஎம் பேச மாட்டாங்க? கேள்வி தவறு கிடையாதுங்க. கேள்வி கேட்டவங்களுக்குள்ள என்ன பதில் வருது, அதுக்கு இவங்களுடைய பதில் என்னங்கிறத மக்கள் முன்னாடி போய் நிப்பாட்டணுங்க. அதுதான் சட்டசபையில் நடக்கிறதானே. நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு அதான உங்களுக்கு மன்றம். அது அங்கேதான் நீ கொண்டு போய் இல்லை சார், இவர் அந்த பார்ட்டி ஃபண்ட் மேட்டர் பேசும்போதோ இருந்து இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். ஆமாப்பா, அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருப்பா, அவர் கோவத்தில் ஏதோ பேசுகிறாருன்னு கூட இருந்திருக்கலாம். நம்ம சொல்லும் போது கரெக்டாக நம்ம வெளில போகும்போது என்ன ஆகிடும்னா, அது அப்போ இவங்க அதை பதில் சொல்ல முடியாமல் தான் வெளில போகிறாங்களா அப்படி போயிடுது. மக்கள் நினைக்க தோணும்ல உங்களுக்கு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினாங்க பாருங்க எல்லாரும், அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. அதுதான் நம்ம சொல்கிறாங்க. இன்னொரு மூத்த பத்திரிகையாளரே சொல்கிறாருனாங்க, நீங்கள் இருந்து பதில் சொல்லியிருக்கணுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். நீங்கள் இப்படி வெளியில் போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் மைனஸாக போகும். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து இது வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் சொல்கிறது எல்லாமே நிஜம்ங்கிற அளவுக்கு நம்புறதுக்கான வாய்ப்புகள் போகும். பட் அது இருக்கிறதுனால தான் அவரு பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வச்சிருக்கேன், ப்ரூஃப் வச்சிருக்கேன். பார்ட்டி ஃபண்டை பூரா இப்போ சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. அப்புறம்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக போயிட்டு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸ்கூலில் போனீங்கன்னாலும் பில்டிங் ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு வாங்கின இதெல்லாம் நிறைய ஸ்கூல் காலேஜில் வாங்கினது இருக்குது. அது நிப்பாட்டி இருக்காங்க. முக்கியமான துறையிலேருந்து வரக்கூடியது அரசு கஜானா கொண்டு போயிருக்காங்க. மக்கள் வரி பணத்தை நான் கொள்ளையடிக்க மாட்டேன்ட்டாரு, யார் அடித்தாலும் விட மாட்டேன்ட்டாரு. இதுக்கு முன்னாடி செஞ்ச யாராலும் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள விளக்கத்தையும் இதையும் செஞ்சு என்னன்றது கேள்வி, அவரோட பதிலுக்கு ஒரு கேள்வி பதிலை சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஆனால் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையிலேருந்து இங்கே ஒருத்தர் கேள்வி வைப்பார், அதுக்கு துறை சம்மந்தப்பட்டவரே இன்னொருத்தர் பதில் சொன்னார். நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது. அது நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. அது மாதிரி ரெண்டு பேரும் பேச தான் நல்லா இருக்கும். அதுதாங்க மக்களுக்கு புரிய வரும். நீங்கள் அதான சுவாரஸ்யம். சட்டசபை அதுதானங்க. ஒவ்வொரு துறையிலும் தாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோங்க, நீங்கள் இப்போ பண்ணுங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணலான்னு வச்சுருந்தோம், இப்போ எங்களால் பண்ண முடியல, அதை நீங்கள் பண்ணுங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் தண்ணி வரலை, கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று இப்போ எங்களுக்கு வந்து இந்த பாலம் கட்டி கொடுங்க, ஏதாவது ஒன்று அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டு சரிங்க இந்த இப்படி தான் போய் பார்த்துருங்க சார். ஆனால் இது வந்து பயங்கரமாக போயிடுச்சு இன்னைக்கு. அதாங்க லஞ்சத்தையும் ஊழலையும் குறைச்சிட்டா உங்களுக்கு வந்து பல துறையில் அந்த அந்த வேலைகள் மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டாக செயல்படுத்துவாங்க, குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டி கொடுப்பாங்க. இல்லைன்னா திருப்பூர் ஹாஸ்பிட்டல் நேற்று சொன்னது மாதிரி வந்து இந்த பில்டிங்கில் மேலே கரையை தட்டோன்னா உடஞ்சி விழுது. ஷீலிங் போடும்போது அதே மெட்டீரியல் தான் நீங்கள் போட்டு ஷீலிங்கில் போட்டிருப்பாங்க. அது ஃபேன் போடும்போது டமான் கீழே விட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இருக்கிறது அவங்கனே வந்து உடஞ்சிலாம் நோயாலே வந்து படுத்துறது தப்பிச்சு போட முடியுமா? அதான் குவாலிட்டியான ரோடு வேணும். குவாலிட்டியான ரோடு வேணும்னா எத்தனையோட எங்களை குண்டு குழிகள் பள்ளம் மழை காலம் வந்ததுன்னா இங்கே சாதாரணமாக இப்போ முன்னையாவது சின்ன சின்ன குழி குண்டு உள்ள மாதிரி இருக்கு. இப்போலாம் 10 அடி ஆழத்துக்கு இங்கே குழி விழுது, காரே உள்ளே போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்காம கமிஷன் எடுக்காமல் முழு பணத்தையும் அவங்ககிட்ட போய் சேர்ந்தாதான் அவங்க வந்து குவாலிட்டியாக போடுவான். ஓகே, கவர்மெண்ட் ஃபுல்லாக பணம் கொடுத்துருக்கு, நம்ம இத்தனை இன்ச்சு ரோடு இத்தனை இன்ச்சுக்கு தான் வரணும்னு அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்களே தெரில. அதேமாதிரி ரோடு போகிறதுக்கு முன்னாடி ரோடு மேலே ரோடு போட மாட்டாங்க. அதில் நீங்கள் பாதி பணம் போயிடுச்சுன்னா இத்தனை இன்ச்சு தான் ரோடு போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன குவாலிட்டி வரும் உங்களுக்கு? அதை வேலைகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னோம்னா இங்கே ரெண்டும் ஒளிந்தால் மட்டுமே தான் சிறப்பாக இருக்கும். நிறைய இடம் கிட்டத்தட்ட இப்போ ஒழிக்கிறதுக்கு ஒரு 75% ஒளிந்து விட்டதுங்கிறதா எல்லாருடைய பதிலாக இருக்கு. இப்போ ஏன்னா ரோடு போட்டு வீடெல்லாம் கீழே போன விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு புது ரோடு போடும்போது அந்த பழைய ரோடை தோண்டி எடுத்துட்டு கரெக்டாக போடுவாங்க. ஆனால் ஒரு ரோடு மேலே ரோடு போட்டு எவ்வளோ வீடு வந்து கீழே போயிருக்கு. மழை பெஞ்சோம்னா ரோடு போட ஜல்லிக்கல் பூரா அப்படி மேலே அப்படி திப்பியாக வந்துடும். இல்லை, ரோடு வாசல் கீழே போயிடுச்சு சார், வீட்டு வாசல் கீழே இது மேலே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்குள்ளே. பட் இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக அந்த ஃபண்ட் உள்ளே போச்சுன்னா தான் இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக எடுத்து அவங்க பண்ணுவாங்க. அதை தான் நீ பேசியிருக்கிறாங்க. அவங்களும் பேசிட்டோம், இவங்களும் பேசிட்டா தான் சொல்ல. ரெண்டு பேருமே பேசுங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும் சார். சுருக்கமான பதில் அதுதான். அது இப்போ இருக்கிறவங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்கான்ற தகவல் தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அதான் சார், ரெண்டு பேருமே பேசட்டும், ரெண்டு பேருமே பேசி இதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்றது. இவங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வேலைகளை வந்து இவங்க செய்யணும். அப்போதான் அவங்க ஆளுங்கட்சி செய்வாங்க. உங்களுடைய குறைகளை சொன்னால் அது ஏற்றுக்கிறேன்றாரு முதலமைச்சர் கூட. என்ன எது முக்கியமான தேவையோ நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கிற விஷயத்தையும் தான் சொல்கிறாரு. அப்போ அது சொன்னீங்கன்னா செயல்படுத்துவாங்க. செயல்படுத்தலாம், நீங்கள் கேள்விகள் இன்னும் ரைஸ் பண்ணலாம். மக்கள் நலத்திட்டு தானே சொன்னேன் நான், நீங்க ஏன் செய்யலை, என்ன காரணம், கேள்விகள் கேட்கலாம். மக்களுக்கு புரியாத சரிப்பா நமக்காக இவ்வளோ குரல் கொடுக்குறாங்கப்பா, நம்மளோட ஏரியாவுக்கு பண்ணுறாப்பா, ஊருக்கு பண்ணுறாங்கப்பா அப்படின்ற. அது இல்லாமல் கூச்சல் குழப்பம் கேள்விகள், இவங்களை அடிக்கணும் அவங்களை அடிக்கணும் வெளிநடப்பு அப்படிங்கும் போது தான் இங்கே மக்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியது மக்களுக்கு. தயவுசெய்து இனிமேல் வரக்கூடியது வந்து மக்கள் நலனுக்காக எல்லா பேரும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கலாம் ஆசைப்படுறேன். ஓகே சார், இன்னைக்கு
சட்டமன்றத்தில் நடந்ததில் ஒரு 5% பேசியிருக்கிறோம், ஃபுல்லாக பேசலை. ஏன்னா மொத்தமாக என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டியதில்லை. அதில் தெறிக்க விட்டார். அதுதான் நான் சொன்னேன். அமைச்சர் வந்து ஃபயரை தெறிக்க விட்டார். அதுதான் நான் சொன்னேன், வெளில போனது தப்பு சார், இருந்து பதில் சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் சார். அதுதான் நான் அவரும் சொன்னேன். கேட்குறாரு, எல்லா பேரும் இருந்தால் நல்லா இருக்குமே, நான் பேசுறதை கேட்பாங்களே, பதில் சொல்லுவாங்களே, இல்லாமல் என்னத்தை நான் பேசுறது அவரும் கேட்குறாரு. அவர் என்ன பேசுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்லை அப்புறம் டிவியில் பார்த்துருவோம் ஒரு விஷயம், பட் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும் இல்லையா? ஆமாம். நான் சபாநாயகர் நீங்கள் பேசுவதை அது முழுமையாக பேசுறீங்க, மனசில் இருக்கிறத நீங்கள் பேசுங்கிற விஷயத்தையே அவரும் சொல்லிட்டார் அதை. ஸோ இப்போ அதனால் இன்றைய ஸ்பீச் வந்து நேற்று நீங்கள் கேட்டதுக்கு திரிக்க விட்ட ஒரு ஃபயரான ஸ்பீச்சை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஓகே சார், அடுத்த வீடியோவில் நீங்களும் எத்தனை பேர் சட்டசபையை பார்த்தீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் இப்படி ஒரு சட்டசபை ஸ்பீச்சை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து வழக்கம் போல் பேசுனதில் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒத்து போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.